இப்ப நான் பிஜேபி சார்ந்ததை நான் பேசுறேன்னு வச்சுக்கிடுங்க, அதுவும் ஒரு மதம் சார்ந்த கட்சி அப்படின்றாங்க. அந்த மாதிரி நான் என்ன கிடையாது. இல்ல சார், நான் என்ன கேட்கறேன், மதமே சம்பந்தம் இல்லாத கட்சின்றாங்க. ஆனா துர்கா ஸ்டாலின் மட்டும் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்களே, அது ஒண்ணு. அதே மாதிரி இவங்க வந்து முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கட்சியிலேயே மதம் இருக்கு, அந்த கட்சியிலே மதம் இருக்குது. அதை எப்படி அவங்க வந்து மக்கள் எப்படி அது மக்கள் இப்படி சொல்றாங்க ஒண்ணுமே புரியல. அது எனக்கு அதை விளங்காத ஒரு புதிரா இருக்குது. நம்ம காலத்துல 67ல இருந்து 76 வரைக்கும் நான் ஏமாத்திட்டாங்க. அப்ப வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மீடியாஸ் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, எஜுகேஷன் கோட்டம் வரைக்கும் போயிட்டோம். இன்னும் மக்கள் மட்டும் மாறாம இருக்காங்களா, அது எப்படின்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பத்துல வந்து இப்போ நீங்க உங்க குடும்பத்துல நீங்க தகப்பேன், என் குடும்பம் நான் தகப்பேன். தகப்பன் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னா பிள்ளைங்க பேச்சதான் கேட்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில இப்ப ஓடிட்டு இருக்குது அரசாங்கம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து தகப்பேன். ஆமா, அங்கந்தானே பணம்லாம் வருது. 4000 கோடியை வாங்கிக்கிட்டாங்க. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்லி எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யலன்னு வேற சொல்றாங்க. ஒண்ணுமே செய்யலங்கிறாங்க. ஆனா மத்த மாநிலம் நல்லா செய்துட்டு தான் இருக்காங்க, நல்ல முன்னேறி எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப ஆந்திர பிரதேசத்துல ஆந்திரா பாருங்க, சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பாருங்க, இங்க வர வேண்டியது எப்படி அந்த காலத்துல வரக்கூடாது பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப இதை பண்ணாம விட்டாங்க, அதே வேலையை பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா பேச்சால மயக்கிறாங்க. அதாவது உங்களை ஏதாவது நீங்க ஒண்ணு பேசின போனீங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து பக்கவாதியம் பண்றதுக்கு தீக்கா இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட். எதை போய் சொல்லுங்க, கடைசியாக போய் நிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனம், நிக்கிறது சிறுபான்மையினர், இதேதான் போய் சொல்லிடுறது சனாதனம் அப்படிங்கிறது.